காலேஜ் படிக்கிறதுக்காக பொதுவாகவே இந்த ஊர் பக்கத்துலேருந்து வர பசங்க எல்லாருமே வீட்டில் வந்து எதனா ஒரு பொய் சொல்லிட்டு தாங்க வருவாங்க. லைக் எனக்கு இதுதான் கனவு, இதுதான் ஆம்பிஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கங்கிறது ஒரு தரப்பினரோட கருத்து. இன்னொரு தரப்பினர் பார்த்திங்கன்னா இன்க்ளூட் மீ. ஏன்னா நானும் அப்படி தான் வந்தேன். ஊர் சைட்லேருந்து வந்து சென்னையில் வந்து படித்தது. அது ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்டோரியில் பார்த்துருப்போம். இதே மாதிரி, அதாவது என்ன மாதிரி இந்த காலேஜில் தான் நான் வந்து படிக்கணும், இப்படி தான் என்னோடய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறதுல ஒரு தரப்பினர், ஒரு பசங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தரப்பினரில் அப்படி 2 பசங்க திருச்சியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தது மட்டும் இல்லாமல், சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க ஆசைப்பட்ட காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல், அப்போ வரைக்கும் நல்லா இருந்த பசங்க, நல்லா இருந்தாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது, பட்டு அப்போ வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி முடிவெடுத்துட்டு வந்த பசங்க இங்கே வந்ததுக்கப்புறமா காலேஜ் ஹாஸ்டலில் வந்து சாப்பாடு ஒத்துக்கலை, அந்த அட்மாஸ்பியர் வந்து ஒத்துக்கலை, வாட்டர்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக காலேஜில் இருக்கிற பசங்க, அதாவது அந்த ஹாஸ்டலில் இருந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு 4 பசங்க சேர்ந்து வெளியே ரூம் எடுக்கிறாங்க. ஆல்ரெடி ஊர்லேருந்து வந்த 2 பசங்களும் இங்கே இருக்கிற ஒரு 2 பசங்களும் சேர்ந்து வெளியே ரூம் எடுக்கிறாங்க. அவங்க ரூம் எடுத்தது தப்பு இல்லைங்க, அதாவது தனி வீடாக எடுக்கிறாங்க. அது வீடு எடுத்தது தப்பு இல்லை. அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிடுறாங்க. காரணம், அவங்க அப்பா அம்மாவுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. லைட்டாக அவங்கக்கிட்ட ஒரு சில பேச்சுவார்த்தையில் கேட்கும்போது எனக்கு காலேஜ் செட் ஆகலை, அதாவது ஹாஸ்டல் செட் ஆகலை, நாங்கள் வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸோட தனியாக ரூம் எடுக்க போகிறோம், வீடு மாதிரி எடுக்க போகிறோம்னு சொன்னதுக்கு 2 பேரோட வீட்லேயுமே ஒத்துக்கலை. ஸோ இவங்க வீட்டில் எதையுமே சொல்லாமல் மறைச்சிட்டு வெளியே வந்து ஒரு வீடு எடுத்து இருந்து அங்கே ஒரு அமானுஷ்யத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த 2 பசங்க மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா 2 பசங்க, மொத்தம் 4 பசங்க ஒரு வீட்டில் மாட்டிக்கிறாங்க. அந்த அமானுஷ்யத்திட்ட இருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, அவங்களால வரவே முடியாத ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு வருது என்னங்கிறத இன்றைக்கி நான் ஸ்டோரியில் தெளிவாக சொல்கிறேன். மேபி இந்த ஸ்டோரியை நீங்கள் பேச்சுலர் ஹவுஸாக இருக்கிறவங்க, பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும், வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போது தனியாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இன்னுமே திகிலாக இருக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். நம்ம ஒரு 20 ஸ்டோரிக்கு அப்படியே பேக் சைடில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரீவைண்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டோரியில் ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். டிட்டோ அதே மாதிரி தாங்க இந்த ஸ்டோரி. எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு எபிங்கிற ஒருத்தர் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடந்த ஒரு உண்மை கதையை வந்து எனக்கு அனுப்பியிருந்தார். அதை நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஏகப்பட்ட தடங்கள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வேறு ஒர்க்லாம் வந்துடும், அதை மட்டும் படிக்கவே முடியாது. நான் அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டோரி எக்ஸ்ட்ராலாம் படித்து அதெல்லாம் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டோரியை அதையும் தாண்டி படிச்சுட்டு சரி பொங்கலுக்கு விடலாம், பொங்கலுக்கு வந்து எல்லாருமே லீவுக்கு ஊருக்கு போவாங்க, ஸோ பசங்க எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க, இந்த காலேஜ் பசங்க எல்லோரும் பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்ட கதை தான் எதுங்கிறனால நேற்றே இந்த வீடியோ போடுறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருப்போம். சில தடங்கல்கள் காரணமாக நான் இன்றைக்கி அதை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபி, ஷரண், இவங்க 2 பேருமே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸுங்க. திருச்சியை சேர்ந்த இவங்க சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, ஒன்றா தான் வளர்ந்துருக்குறாங்க. ஒரே ஏரியாவை சேர்ந்த 2 பசங்க. அவங்க வீட்டில் இவங்க 2 பேருமே ஒரு கட்டத்துக்கு மேலே சண்டை போடுற ஒரு சூழ்நிலை வருதுங்க. எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களோட காலேஜ் படிப்புக்காக 12th முடித்ததுக்கப்புறமா 2 பேருமே நல்ல மார்க் எடுக்கிறாங்க. ஒரு 800க்கு மேலே தான் வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேருமே நல்ல மார்க் எடுத்ததுக்கப்புறமா திருச்சிலேயே நிறையா காலேஜ் வந்து இருக்குது, நல்ல காலேஜஸாக இருக்குது, மதுரையில் இருக்குது, ஏன்டா சென்னைக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் பெரிய ஒரு பஞ்சாயத்தே வருது. அதையும் மீறி இவங்க 2 பேருக்கு என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே, அதாவது ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போதே ஷரண் அவரோட கசின்ஸ்லாம் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களோட நல்லா விளாண்டுட்டு அடுத்து பழக்கத்திலே இருந்திருக்கிறாங்க 2 பசங்களுமே. ஸோ இவங்க 2 பேருக்கும் சென்னையை பற்றி பார்க்கணும், சென்னையை வந்து பார்த்தா மட்டும் பார்த்தா அங்கேயே இருக்கணும், ஸ்டே பண்ணி நம்ம அங்கே படிக்கணும், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவுங்க. இப்போது இந்த 12th முடித்ததுக்கப்புறமா அதை வந்து எப்படியாவது நிறைவேற்றணும், இது விட்டால் வர சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்கவுங்க வீட்டில் போராடி ஒரு வழியாக அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரே காலேஜில் 2 பேருக்குமே ஒரே காலேஜில் சீட்டும் வாங்கிடுறாங்க. நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜுங்க, ஒரு ஃபேமஸான காலேஜில் தான் அவங்களுக்கு சீட் கிடைக்கிது. அங்கே கிடைக்கிறதே கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் இவங்க ஒரு ரெஃபரன்ஸ்லாம் வச்சு இவங்க அப்பா மூலயமா மூவ் பண்ணி அங்கே சீட்டு வாங்கிடுறாங்க. 2 பேரோட அப்பா அம்மாவும் அங்கே வந்து அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு காலேஜில் விட்டுட்டு, அதாவது ஹாஸ்டலுக்கு ஃபீஸும் கட்டிடுறாங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு மட்டும்தான் ஃபீஸ் கட்டியிருக்கிறாங்க.
எபி, ஷரண் இவங்க 2 பேரையுமே காலேஜ் ஹாஸ்டலில் தான் அவங்க அப்பா அம்மா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் சேர்த்து விட்டுட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க ஒரு 4 மாதம் போகுது. காலேஜில் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் உருவாகுது, இவங்களுக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர் உருவாகுது, இவங்க சுற்றுறதுக்குன்னு ஒரு கேங் உருவாகுதுங்க. இப்படி பல கேங் இருக்கும் இல்லையா, அதில் உருப்படாத கேங்குன்னு ஒரு கேங் கண்டிப்பாக இருக்கும் எல்லாரோட கேங்லேயுமே. அந்த கேங்கில் இருக்க பசங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, டேய் ஏன்டா ஹாஸ்டலில் இருக்கீங்க, வந்துருங்கடா பேசாமல் வெளியே, சாப்பாடும் சரியில்லை, வெளியே வந்து நம்ம வீடு எடுத்துடலாம், நாங்களுமே பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். யார்? டே ஸ்காலராக வர பசங்களே, அதாவது லோக்கல்லேருந்து வர பசங்க 2 பேர், சென்னையில் சேத்துப்பட்டுங்கிற ஒரு இடத்துலேருந்து வர பசங்க 2 பேர். நாங்கள் வந்து வீட்டுக்கு தெரியாமல் நாங்களே வெளியே வீடு எடுக்க போகிறோம்டா, நம்ம ஜாலியாக காலேஜை கட்டடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டில் வந்து இந்த ப்ளே ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் எதனா வாங்கி வச்சு என்ஜாய் பண்ணலாம். ஐ மீன் ப்ளே ஸ்டேஷன் அவங்க சொல்ல, நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, அந்த மாதிரி ஃபன் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி அவங்கள மண்டையை கழுவுறாங்க. ஸோ அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, ஃபுட்டு சரியில்லை, எனக்கு அட்மாஸ்பியர் சரியில்லை, நான் வந்து வெளியே வந்து ரூம் எடுக்க போகிறேன், பசங்கள்லாம் எடுக்கிறாங்க, அவங்க கூட தங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ 2 பேரோட அப்பாக்களுக்குமே இதில் உடன்பாடு கிடையாது. இல்லைப்பா, தெரியாத ஊர், இப்போ தான் போயிருக்கீங்க, 4 மாதம் தான் ஆகுது, இன்னும் ஃபஸ்ட்டு செமஸ்டரே முடியலை, ஃபீஸும் கட்டியிருக்கிறோம், ஸோ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம கேட்போமா? முடிவு எடுத்துட்டானுங்க அப்படின்னா எப்படியாவது எங்கேயாவது ரெடி பண்ணிடுவாங்க பசங்க. அதே மாதிரி தான் எபி அவங்க அக்கா கிட்ட, ஃபாரினில் இருக்கிற அவங்க அக்கா கிட்ட அப்பாவுக்கு தெரியாமல் 1 lakh வாங்குறாரு. ஷரணுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அப்பா கிட்ட சொல்ல வேணாம், நான் வெளியே ரூம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு 1 லட்ச ரூபா ரெடி பண்ணிடுறாருங்க. ஏன் வாடகை வீட்டில் தங்குறதுக்கு எதுக்கு 1 லட்சம் ரெடி பண்ணுங்கன்னு கேட்குறீங்க? அவங்க எடுக்கிறது லீஸுக்குங்க. கிட்டத்தட்ட 6.5 லட்ச ரூபா கொடுத்து லீஸுக்கு ஒரு வீடு எடுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் 1 லட்ச ரூபா போட்டிருக்கிறாங்க. மீதி பசங்க 2 பேர் வராங்க இல்லையா, அவங்க வந்து பாதி ஷேர் பண்ணி 6.5 லட்ச ரூபாய்க்கு லீஸுக்கு ஒரு வீடை பிடிக்கிறாங்க. அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னா, தனி வீடுங்க. இந்த பராமரிப்பே இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. புது வீடு, பார்க்குறதுக்கு புதுசாக அப்படியே பெயிண்ட்லாம் அடித்து பக்காவாக இருக்குது வெளியே பார்க்குறதுக்கு. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் எந்த வீடுமே கிடையாது. ஒரு 200 மீட்ரு இந்த பக்கம், 200 மீட்ரு இந்த பக்கம், 200 மீட்ரு எம்டி லேண்டு மாதிரி இருக்குது. அந்த இடத்த சுற்றிலுமே எம்டி லேண்டு மாதிரி இருக்குது, சதுப்பு நிலம் மாதிரி இருக்குது. நடுவில் ஒரு வீடு, தனி வீடு. இவங்க வீடு பார்க்க போன அன்னைக்கு இவங்க சுற்றிலும் எந்த ஒரு வீடுமே இல்லை, பக்கத்தில் வந்து எம்டி லேண்டாக தான் இருக்குது அப்படின்னா, பேச்சுலராக தங்க போகிற பசங்களுக்கு அது சொர்க்க பூமி மாதிரிங்க. எதனால் சொல்கிறேங்கிறத பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஒருவேளை பாட்டில்ஸ் எதனா தூக்கி போட்டுலாம் விளாண்டுட்டு இருப்பானுங்க அந்த மாதிரிலாம். ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் நினச்சிட்டு வீடை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஒரு பெரிய ஹாலுங்க. அந்த ஹால் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது. வெளியே எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வீடு பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சோ, அவ்வளோக்கு அவ்வளோ உள்ளே போனதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஸ்மெல்லு, அங்கங்கே நூலாம்படை அடைஞ்சி ஒரு மாதிரி பராமரிப்பே இல்லாத வீடு மாதிரி இருக்குங்க. அவர் சொல்கிறாரு, அந்த புரோக்கர் சொல்கிறாரு, இது வந்து புது வீடு தம்பி, ஓனர் வந்து ஃபாரின் போயிட்டாரு, நம்ம கண்ட்ரோல் தான், ஓனரும் வந்து உங்களை வந்து யாரும் கேட்க போகிறது கிடையாது, நீங்கள் எதுனாலும் வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கூட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் வீடு பார்த்தா புது வீடு மாதிரி இல்லை. இப்போது ஷரண்கிற பையனுக்கு ஒரு மாதிரி தட்டுது, இது வேணாம், டேய் வேறு வீடே இல்லையாடா, நம்ம காசு கொடுத்து தானே பார்க்குறோம், லீஸுக்கு தானே பார்க்குறோம், வேறு எதனா வீடு இருந்தால் பார்ப்போம். டேய் இந்த ஏரியாவில், அவங்க பார்த்த ஏரியா சேத்துப்பட்டு தாண்டி, அதாவது இவங்க காலேஜிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு வீடு பார்த்துருக்குறாங்க. அந்த வீடு மாதிரி வேறு எந்த வீடுமே கிடைக்காதான் லீஸுக்கு. மினிமம் 15 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் லீஸுக்கு கிடைக்கும். 6.5 லட்ச ரூபாய்க்கு இந்த ஏரியாவில் கிடைக்கிறது பெரிய விஷயம். தெரிஞ்ச புரோக்கருங்கிறனால அவர் கமிஷன் மட்டும் 25,000 கொடுக்குறோம். அதனால தான் நமக்கு தெரிஞ்சவருங்கிறனால இந்த மாதிரி ஒன்று பிடிச்சி கொடுக்குறாரு கம்மியான ரேட்டுக்கு, இதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏண்டா க்ளீன் பண்ணால் ஸ்மெல்லு போயிட போகுது, இதில் என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு மீதி 2 பசங்க சொல்கிறாங்க. இப்போது ஷரணை மீதி இருக்கிற 3 பசங்க, எபி உட்பட, அவரோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு உட்பட 3 பேர் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க, இந்த வீடு ஓகே தான்டா, நல்லா தான்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வீடு அமைப்பு எப்படி இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி என்ட்ரியில் ஒரு பெரிய ஹால் இருக்கும், ஹால்லையே ஒரு ஸ்டெப்ஸ் போகுங்க, கீழே ஒரு கிச்சன் இருக்கும், கீழே ஒரு பெரிய வராண்டா இருக்கும், கீழே ஆனால் ரூம் இருக்காது, மேலே ஸ்டெப்ஸ் போகும், அதாவது வீட்டுக்குள்ளேருந்தே ஸ்டெப்ஸ் போகுங்க. டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான். மேலே போனால் 2 ரூம் இருக்கும், 2 BHK. ஆப்போசிட்டில் ரூம்ஸ் இருக்கும், அங்கே அட்டாச் பாத்ரூமோட தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பெரிய பால்கனி ஒன்று இருக்குங்க, அதுக்கு மேலே மொட்டை மாடிங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற தனி வீடு. அப்படியே அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கிடையாது, ஆனால் சின்னதாக ஒரு 2-3 பேர் குளிக்கிற மாதிரி ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்கிறாங்க. லைக் நம்ம அந்த ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மோட்ரு பம்பு வச்சுருப்பாங்க,
வயல்வெளிலாம் பம்பு செட்டுலேருந்து தண்ணி வர்றதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு தொட்டி மாதிரி, அந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டிங்க. அதில் உள்ளே குதிச்சும் இவங்க பாட்டுக்கு ஜாலியாக குளிச்சிக்கலாம், இல்லை அதில் மோந்தும் குளிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தோன்னே பசங்களுக்கு ஜாலியாகிடுது. ஆஹா, இப்பேற்பட்ட ஒரு வீடையாடா மிஸ் பண்ண தெரிஞ்சோன்னு சொல்லிட்டு ஷரணுமே என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பரான்னு சொல்லி இவங்க வந்துடுறாங்க ஒரு வழியாக அந்த வீட்டுக்கு. ஸோ ஒரு வழியாக இவங்க வீடு பிடிச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல நாளாக பார்த்து பால் காய்ச்சணும்னு சொல்லிட்டு ஷரணும் எப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஊர் சைட்லேருந்து வந்த பசங்கங்கனால அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேர் சொல்லும்போது இங்கே இருக்கிற பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நம்ம என்ன குடும்பமாடா நடத்த போகிறோம், எதுக்குடா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா இதெல்லாம் சம்பிரதாயம்னு சொல்லி இவங்க ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அவங்க 2 பேர் லோக்கல் ஏரியா, அந்த மீதி 2 பசங்களும் லோக்கல் ஏரியாங்கிறனால போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துருங்கடான்னு சொல்லி ஷரணும் எபியும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த 2 பசங்களும் போய் பால் பாக்கெட்டும் சாமி படம் இதெல்லாம் வந்து ஷரண் சொல்லி எழுதி கொடுத்துருக்குறாப்புல. இப்போது இவங்க 2 பேரும் வீட்டில் இருக்கும்போது, டேய் பக்கத்தில் வந்துருவானுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவானுங்க, நீ அந்த பால் சட்டி எடுத்து லைட்டாக அலசி விடு மச்சான்னு சொல்லிட்டு ஷரண் சொல்ல, எபி என்ன சொல்கிறாருன்னா, டேய் புது பாத்திரம் தானடா, அதை எதுக்கிட்ட அலசிக்கிட்டுன்னு சொல்லும் போது, இல்லைடா லைட்டாக சும்மா ஒரு அலசி வச்சிரு, நம்ம தானே குடிக்க போகிறோம் அப்படின்னும் சரின்னு சொல்லிட்டு போய் அந்த கிச்சனில் இருக்கிற டேப்பை ஓப்பன் பண்ணுறாருங்க. டேப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு, டேய் மச்சான் மத்தியானம் சாப்பாடு பேசாமல் இங்கேயே சமைச்சிடலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த பால் சட்டி ஃபுல்லாக பிளட்டுங்க. அலறி இருக்கிறாரு, சட்டியை கீழே போட்டுட்டு அலறாரு, டே மச்சான் டே இங்கே பாடுற பிளட்டுடான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டே இவங்க அந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சலான்னு சொல்லி பார்க்கும்போது டேப்பில் ஃபுல்லாக பிளட்டாக வந்தால் எப்படிங்க இருக்கும்? ஷரண் மேமா ஓடி வந்து பார்த்துட்டு, என்னடா அது பிளட்டாக வருது, முதல்ல லாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு லாக் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது வெளியே ஒரு சத்தங்க. யாரோ ஒருத்தர் பைக்கில் ஸ்கிட் அடித்து டொம்முன்னு விழுந்த மாதிரி ஒரு சத்தம். என்னமோ எதுன்னு சொல்லிட்டு எபியும் ஷரணும் வெளியே ஓடி வந்து பார்த்தா அந்த சாமி ஃபோட்டோ பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வர பசங்க இருக்காங்க இல்லையா, சும்மா வந்து நின்னாலே நின்றுக்கலாம். இந்த குரங்காட்டித்தனம் பண்ணுவாங்க, ஸ்கிட் அடிக்கிறேன் 8 போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க இல்லையா ஏரியாவில், அந்த மாதிரி பண்ணி 2 பேரும் கீழே விழுந்து ஆர்எக்ஸ் சென்டரில் வந்திருக்கிறானுங்க. கீழே ஸ்கிட் ஆகி விழுந்து அவங்க 2 பேரோட கையிலையுமே ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகி ரத்தம், ரொம்ப அளவுக்கு அதிகமான ரத்தம் இல்லை, ஒரு மாதிரி அந்த கீழே விழுந்து அவங்களே அந்த மாதிரி ரத்தம். இந்த பால் பாக்கெட் கீழே விழுந்து பிதுங்கி அது ஒரு பக்கம் வேஸ்ட்டாக போய், சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதுவும் கீழே விழுந்து உடஞ்சி, உப்பு பாக்கெட்டு விழுந்து எல்லாமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்க ரோட்டில். வீட்டுக்குள்ளே பிளட்டு, வீட்டு வாசல்லையும் பிளட்டு. இப்போ எபி ஷரண் இவங்க 2 பேருமே அவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷத்தை பற்றி சொல்கிறாங்க. டேய் உள்ளே வந்து வாட்டர் டேப்பை ஓப்பன் பண்ணால் ரத்தமாக வருதுடா, என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு 4 பசங்களும் மேலே போய் பார்த்துருக்குறாங்க. மொட்டை மாடி சொன்னேன் இல்லையா, அதில் சின்டெக்ஸ் டேங்க்கு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போயுமே நிறைய இடத்துல இருக்கும், கல்லுலேயே இருக்கும், அதாவது சிமெண்ட்டு கல்லையே வந்து தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க, மேலே வந்து மூடி வைக்கிற மாதிரி இருக்கும். அதில் மேலே ஏறி பார்க்குறாங்க, உள்ளே பார்த்தா கழுத்தே இல்லாமல், அதாவது யாரோ ஒருத்தர் கோழியோட கழுத்தை வெட்டி துடிக்க அதை தூக்கி உள்ளே போட்டிருக்கிறாங்க அந்த தொட்டிக்குள்ளே. அந்த கோழியோட ரத்தம் உள்ளே வந்து கால்வாசி டேங்க் தான் இருந்திருக்கு தண்ணி, அந்த தண்ணியோட கலந்து கீழே டேப் வாட்டரில் ஃபுல்லாக ரத்தத்தோடு வந்திருக்குதுங்க. இது எப்படி சாத்தியமாக இருக்கும்? இது எப்படி நடந்திருக்கும்? கழுத்தை வெட்டி ஒரு கோழியை மேலே தூக்கி போடுறாங்க அப்படின்னா வெளியே ஃபுல்லாக தெரிச்சிருக்கும், அந்த தொட்டியில் வெளியவும் தெரிச்சிருக்கும், ஆனால் வெளியே ஒரு சொட்டு ரத்தம் இல்லை, உள்ளுக்குள்ளே மட்டும்தான் ரத்தம். மேலே இருந்து வெளியே எட்டி பார்த்துருக்குறாங்க, அந்த ரோட்டில் எதனா யாருன்னா கழிச்சு போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களான்னு சொல்லி எட்டி பார்த்தாலும் அங்கேயுமே எந்த ஒரு ரத்தக்கரையோ எதுவுமே கிடையாதுங்க. அதுவும் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் லெஃப்ட் அண்ட் ரைட் பேக் சைடு ஃபுல்லாகவே லைட்டாக அந்த காடு மாதிரி சதுப்பு நிலை மாதிரி தானே இருக்குது, எம்டி லேண்டு தானே இருக்குது. இது எப்படி சாத்தியமாக இருக்கும்? ஷரணுக்கும் எபிக்கும் ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளே படன்னு அடிக்குதுங்க. மற்ற 2 பசங்க வந்து ஜாலியாக சொல்கிறானுங்க, டேய் இதெல்லாம் சகஜண்டா, சும்மா எங்கேயும் கழித்து தூக்கி போடுவானுங்கடா, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுமா, சரி விடு இதை க்ளீன் பண்ணிடலாம், கழுவ சொல்லிடலாம், ஆள் வச்சு கழுவிடலாமா, விடு ஆளை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டிருக்கிறாங்க. யாருமே கிடைக்கல. இந்த வீட்டு வேலைக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பசங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டுருக்குறாங்க, அன்றைக்கி ஆள் கிடைக்கல. ஸோ இந்த 4 பசங்களும் சேர்ந்தே அந்த டேங்கை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வந்த அன்னைக்கே பால் காய்ச்ச போனப்போ பிளட்டு வெளியே அந்த பசங்க கீழே விழுந்து சாமி படம் உடஞ்சி உப்பு எல்லாம் பால் பாக்கெட்லாம் தெரிச்சிருச்சு. இப்போது இந்த டேங்கை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்டர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடணும் கீழே போயிட்டு, இல்லைனா மறுபடியும் அந்த டேப் வாட்டரில் வரத்தான் செய்யும் பிளட்டு. ஸோ கீழே போயிட்டு ஓப்பன் பண்ணி விட்றாங்க, வீடு முழுக்க பிளட்டு. ஐ மீன் எல்லா டேப் வாட்டர்லேயுமே, பாத்ரூமில், கிச்சனில், வெளியே இந்த வாஷ் பேஷனாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே
பிளட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க பசங்க. எங்கேயுமே வந்து அது நின்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்படிங்க இருக்கும்? வந்த நாளே இவ்வளோ விஷயங்கள் நடந்தா ஷரண் என்ன சொல்கிறாருன்னா, டே இந்த வீடு வேணாண்டா, வாங்கடா வேறு வீட்டுக்கு போயிடலாம், ஓனர்கிட்ட வந்து அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ண சொல்லு, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே இல்லையா, நேற்று தானே அமௌண்ட் கொடுத்துருக்குறோம், கேளு, எங்களுக்கு வீடு பிடிக்கல, இல்லை எதனா காரணம் சொல்லிட்டு போயிடலாங்கும் போது லோக்கலில் இருக்க அந்த பசங்க சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க கான்டாக்டில் தான் இந்த வீடே பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டே 11 months அக்ரிமெண்ட்டு லீஸுக்குங்கிறனால நம்ம காலி பண்ண போகிறோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். நம்ம அப்படிலாம் அசால்ட்டாக கேட்டோன்னே கொடுக்க மாட்டான்டா, நீ வேணால் பேசிப்பார் ஓனர்கிட்ட, அப்படி பேசினாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோனையும் இப்போ ஷரணை வந்து ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. எல்லா 3 பசங்களும் சேர்ந்து மறுபடியும் வாடா, பால் காய்ச்சினா தானே பிரச்சனை, அடிப்பட்ட நாங்களே அமைதியாக இருக்கிறோம், நீ ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கிற, வாடான்னு சொல்லிட்டு பசங்களாம் சேர்ந்து குடிக்க வச்சு அவனுங்க எல்லாம் வந்து வேற ஒரு மூடுக்கு போயிடுறானுங்க. ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக போகுது அவங்களுக்கு. அன்னைக்கு நைட்டு, அதாவது 7 மணிக்கு மேலே தான் தெரிய வருது எபிக்கும் ஷரனுக்கும் இந்த 2 பசங்களும் ஃபுல் டே அந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது. இப்போது நைட்டு 2 பசங்களும் இந்த லோக்கல்ல இருந்து வர பசங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. எபியும் ஷரனும் மொட்டை மாடியில் தான் படுத்துருக்குறாங்க. அதாவது மொட்டை மாடியில் தான் உட்காந்து 4 பசங்களும் குடிச்சிருக்கிறாங்க. சிக்கன் அப்புறம் அவங்களுக்கு தேவையான சைடிஷ்லாம் நிறையா வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த பசங்க எதையுமே க்ளீன் பண்ண, பொதுவாக பசங்க க்ளீன் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொட்டை மாடியில் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஷரண் மட்டை படுத்து தூங்கிட்டார். எபி தான் கீழே போயிட்டு அந்த பசங்களை அனுப்பி விட்டுட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு மேலே வந்து படுத்து அவரும் தூங்கிடுறாருங்க. நைட்டு ஒரு 11 மணி இருக்குமாங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த சிக்கன் பீஸில் இருக்க எலும்பை கடிச்சா ஒரு சத்தம் கேட்டுரும் பார்த்துருக்கீங்களா? நல்லா ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு ஒரு மாதிரி கடிச்சா ஒரு மாதிரி கொடூரமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆன ஷரண் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாரு. சாரி, நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஷரனுக்கு வந்துட்டு பவர் கிளாஸுங்க, அதாவது அவரால் கண்ணாடி போட்டால் தான் பார்க்க முடியும். கண்ணாடி எடுத்துட்டா அவருக்கு வந்து ஃபுல்லாகவே கண்ணு தெரியாதுன்னு இல்லை, பிளர்ராக தெரியும். இப்போ யாராச்சும் நிற்கிறாங்கன்னா, யாரோ நிற்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் அந்த இடமே பிளர்ராக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குத்து மதிப்பாக தான் பார்ப்பார். இப்போது ஷரண் தூங்கிட்டு இருக்கும்போது ஸ்பெக்ஸை வந்து கலட்டி ஓரமாக வச்சுருந்துருக்கிறாரு. போதில் வேற இருக்கிறாரு. இந்த சத்தம் கேட்டு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சவர், அவருக்கு யூரின் வருது, அவங்க மொட்டை மாடியிலேயே ஓரமாக போய் இருந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அங்கனக்குள்ளே உட்காந்து, அதான் எபி தான் வந்து உட்காந்து கடித்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. லிட்ரலி இப்போ எந்திரிக்கிறாரு, பக்கத்தில் சத்தம் கேட்குது, பார்க்குறாரு. டேய், நாய்க்கு பிறந்தவொடனே அமைதியாக மெதுவாக சாப்பிட்றா, ஏன்டா இப்படி சத்தம் கொடுத்து ஒரு மாதிரி பயமாக இருக்குடான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு சூச்சு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வரும்போது அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. எபி வந்து படுத்துடுறாருங்க. படுத்ததுக்கப்புறமா தூக்கத்தில் ஒரு 2 நிமிஷம் தான் படுத்து அப்படியே அசந்தவர் இங்கே ரைட் சைடாக திரும்பி கையை போட்டால் பக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாருங்க. கத்தி இருக்கிறாரு ரொம்ப அப்படின்ட்டு. எபியும் இப்போ இவர் கத்துன கத்துல எபியும் பதறி அடிச்சு எந்திரிச்சு என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, டேய் நீ இங்கே தான் இருக்கியா, என் பக்கத்தில் இருக்கியா, இங்கே யாரா இருக்கிறா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இப்போ அந்த சத்தம் கேட்கல, சாப்பிட்ற சத்தம் கேட்கல. என்னோட கண்ணாடி ஏறான்னு சொல்லும்போது கண்ணாடி எடுத்து கொடுக்குறாரு. அங்கே பார்க்குறாரு, இவர் பார்த்த இடத்துல அந்த உருவம் இல்லை. இப்போ ஷரனுக்கு பயங்கரமாக தூக்கி போட்டுருக்குதுங்க. எப்படிங்க இருக்கும்? இப்போ தான் எந்திரிச்சு ஒரு சூச்சு போயிட்டு வராரு. அப்போது அங்கே ஒரு உருவம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த சத்தத்தையும் அவரால் உணர முடிஞ்சிச்சு. அந்த பிளர்ரான விஷனில் அவர் அந்த உருவத்தையும் பார்த்துருக்கிறாரு. ஒருவேளை எபியாக இருப்பானு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டே சூச்சு போகும்போது கூட டே திட்டிக்கிட்டே தான் சூச்சு போயிட்டு வந்திருக்கிறாரு. நடந்ததெல்லாம் எபிக்கிட்ட சொன்னதுக்கப்புறமா, டேய் என்னடா சொல்கிற, நம்ம 2 பேர் மட்டும்தானே மச்சான் இருக்கிறோம், அவனுங்க 2 பேர் வீட்டுக்கு போயிட்டானுங்கடா, அப்போவே 9:30க்கெலாம் போயிட்டானுங்கன்னா நீ மட்டடா, அதனால் உன்னை அப்படியே தூங்க விட்டுட்டு நான் பாட்டுக்கு போய் கீழே போயிட்டு அவனுங்களை அனுப்பி விட்டுட்டு நான் தான்டா கீழே போய் டோர் லாக் பண்ணிட்டு வந்தேன், நீ சொல்கிறத பார்த்தா எதனா நாய்க்கு வந்திருக்குமோ. போய் தேடி இருக்கிறாங்க, ஒரு நாய் கூட கிடையாது. கீழே கேட்டு, பெரிய கேட்டு, அதை தாண்டி நாய் அடியிலையும் வர முடியாது, தாண்டியும் வர முடியாது. அப்போது ஷரண் பார்த்த அந்த உருவம் யார்? அந்த இடத்துல அவர் சொன்ன இடத்துல எலும்புலாம் வந்து ஒரு மாதிரி கடிச்சு கிடிச்சு ஒரு மாதிரி அலங்கோலமாக தான் போட்டு வச்சுருக்காங்க. எலும்பை ஆல்ரெடி கடிச்சிட்டு போட்டாலும் அது அலங்கோலமாக இருக்கும். அதை இன்னும் பீஸாக கடிச்சு துப்பி இருந்தால் எப்படி இருக்கும்? அங்கங்கே கொடூரமாக இருந்திருக்கு. இப்போ எபிக்கும் தூக்கம் போச்சு, ஷரனுக்கும் தூக்கம் போச்சு. இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்குமே அந்த வீட்டில் வந்து ஒரு நாள் கூட ஆகலை, கம்ப்ளீட் ஆகலை. இந்த ஒரு நாள் எவ்வளோ அசம்பாவிதம் நடக்கும், எவ்வளோ அமானுஷம் நடக்கும். காலையில் விடிஞ்சால் அவங்களுக்கு காலேஜ்,
எபி சொல்கிறாரு, டே நம்ம மொட்டை மாடியில் படுக்க வேணாம், கண்டது எங்கிட்ட அலையுமோ என்னவோ, சுற்றியும் எம்டி லேண்டாக இருக்குல்ல, நம்ம ரூமில் போய் படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டு போய் படுத்து தூங்குறாருங்க. ஷரண் தூங்கவே இல்லை, எபி நல்லா தூங்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஷரணும் தூங்கிடுறாரு. காலையில் காலேஜுக்கு கிளம்புறாங்க. காலேஜுக்கு கிளம்பும்போது எப்போயுமே இந்த பசங்க 2 பசங்க இருக்காங்க இல்லையா, 2 பேருமே 2 பைக் எடுத்துகிட்டு வந்து இவங்க 4 பேருமே 2 பைக்கில் தான் போவாங்க. ஸோ காலையில் அந்த பசங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நைட்டு நடந்துச்சுரா. எபியும் ஷரணும் இதை ஷேர் பண்ணும்போது அவங்க அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. டேய், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி பண்ணாதீங்கடா. நேற்று காலையிலேருந்தே நமக்கு எல்லாமே ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருந்தனால உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கும். டேய் இல்லைடா, எனக்கு நல்லா தெரியும், ஷரண் சொல்கிறேன், நல்லா தெரியும், நீ சொன்னதான் நானும் சொல்கிறேன், வந்ததுலேருந்தே நமக்கு அசம்பாவிதமாக நடந்துகிட்ருக்கு. இப்போவும் சொல்கிறேன், அந்த ஓனர்கிட்ட பேசுங்கடா, நம்ம 3 months கூட நோட்டீஸ் விட்டுட்டு வேறு எங்கேயாவது வீட்டில் போய் தங்கலாம், வேறு எதனா வாடகைக்கு கூட வீடு எடுத்துக்கலாம், அதான் 3 months இது வந்துடும்னு சொல்லும்போது இதுக்கு மற்ற 2 பசங்களுமே ஒத்துக்கலைங்க. உன் இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாது, சரியா, நீ சும்மா எதனா ஆலோசனேஷன் பண்ணிகிட்டு இருக்காத, ஜாலியாக இருக்குது தானே அந்த வீடு எடுத்துருக்குறோம், நீ பாட்டுக்கு எதனா கற்பனை பண்ணிகிட்டு இருக்காது, நீ உன்னை யார் மொட்டை மாடியில் தூங்க சொன்னால், உனக்கு பயமாக இருந்தீங்கன்னா ரூம்குள்ளே தூங்கு. ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி காலேஜுக்கும் போயிடுறாங்க. அன்னைக்கு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா 4 பசங்களுமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, பின்னாடி ஒரு தொட்டி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த தொட்டியில் உள்ளே விழுந்து குதிக்கிறாங்க, அதாவது குளிக்கிறாங்க. எப்படின்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 பசங்களும் உள்ளே குதித்து ஃபன் பண்ணிகிட்ருக்குறாங்க, விளாண்டுட்டுருக்குறானுங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு தள்ளி விட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் விளாண்டுட்டுருக்கோம், குதிக்கிறானுங்க. அங்கே மேலே நின்றுக்கிட்டே டுமுன்னு குதிக்கிறது இந்த மாதிரிலாம். ஏன்னா அந்த தொட்டி கொஞ்சம் பெருசுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொன்னேன், ஒரு 4லேருந்து 6 பேர் குளிக்கலாம், அந்த அளவுக்கு பெரிய தொட்டி. அதில் குளித்து விளாண்டுட்டு இருக்கும்போது இந்த லோக்கல்லேருந்து வர பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த 2 பேரில் மணிங்கிற பையனோட காலில் ஏதோ ஒன்று ரொம்ப நேரமாக தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க கீழே. அவன் அதை கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு அவன் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸோட. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இது கருமன்னு சொல்லிட்டு காலை மேலே தூக்கி பார்த்தா முடி, கொத்தா முடி, அதாவது லேடிஸோட ஹேர், பசங்களோட ஹேர் இல்லை, ஏன்னா லென்த்தியாக இருக்குது. அந்த ஹேர் 1 2 கிடையாதுங்க, கொத்தாக இருக்குது. அதை எடுத்து மொத்தமாக வெளியே தூக்கி போட்டுட்டு, டேய் நாளைக்கு முதல்ல மறுபடியும் க்ளீன் பண்ணணுண்டா டேங்கை, இங்கே பாடுறா மொத்தமாக இந்த மாதிரி முடியாக வந்தால் என்ன பண்ணுறது. அதை எடுத்து போட்டதுக்கப்புறமும் அடுத்து இன்னொரு பையனோட கால்லையும் ஒரு கொத்தா முடி மாட்டியிருக்கு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை எடுத்து போட்டிருப்பானுங்க பசங்க, கொத்தா முடி. இவ்வளோ முடி எப்படி வந்துச்சு டேங்க்கில், க்ளீன் பண்ண டேங்க்கில் எப்படி இவ்வளோ முடி, லேடிஸோட முடி. இப்போ அந்த வெளியிலேருந்து வர பசங்களுக்குமே ஒரு மாதிரி டர்ராக இருக்குதுங்க. டேய் என்னடா இது எப்படிடா சாத்தியம், மேலே நம்ம தான் க்ளீன் பண்ணோம், அண்டர் வாட்டர்லேருந்து மோட்ரு போட்டால் தண்ணி வருது மேலே போர்லேருந்து, எப்படி இது சாத்தியம், மேலேயும் யாரும் இல்லை, நம்ம தான் இருக்கிறோம் அந்த வீட்டில், பக்கத்துலேயும் யாரும் கிடையாது, எப்படி லேடிஸோட முடி வரும் உள்ள, அதுவும் எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த தொட்டியை நம்ம கழுவலனாலுமே நம்ம எடுக்க எப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பசங்களுக்குமே ஒரு மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே குளிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மறுபடியும் வரானுங்க, மறுபடியும் மொட்டை மாடியில் போய் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இதை பற்றின டாபிக் தான் போயிட்டுருக்கு. ஜாலியாக இருப்போன்னு சொன்ன பசங்களே இப்போது ஏதோ ஒன்று இந்த வீட்டில் இருக்குதோ, நம்ம தான் அவசரப்பட்டோமோங்கிற மாதிரி குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஷரண் என்ன சொல்கிறாருன்னா, டேய் நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த புரோக்கர் வந்தார்ல, அவர்கிட்ட 25,000 ரூபா கொடுத்துருக்குறோம், அந்த ஆள்கிட்ட பேசுவோம், இன்னொரு 10,000 எக்ஸ்ட்ரா கூட கொடுக்குறோம், எங்களோட அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி கேட்போம். இந்த லோக்கல்லேருந்து வர பசங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகேடா ஷரண், நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம், நாளைக்கு நம்ம அவர்கிட்ட பேசிடுறோம். இன்னைக்கு நைட்டுமே இவங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குதுங்க. என்னன்னா, அந்த 2 பசங்களுமே அங்கே தான் தங்கியிருக்கிறாங்க. சண்டே லீவுங்கிறனால ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு சாட்டர்டே நைட்டு 4 பசங்களுமே மொட்டை மாட்டில் தான் படுத்து தூங்கியிருக்கிறானுங்க. இப்போ அந்த சிக்கன் பீஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஷரணே அவர் கைப்பட எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி கீழே குப்பை தொட்டில் போட்டு இடத்த ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே ஊதுபத்திலாம் குடிச்சிட்டு ஊதுபத்திலாம் கொளுத்திட்டு வச்சுட்டு பட்டையை போட்டு படுத்து தூங்குறாங்க 4 பேரும். நைட்டு அதே டைமிங் ஒரு 11லேருந்து 11:30 இருக்குமா, யாரோ ஒருத்தர் அந்த லேடரில், நான் சொன்னேன் இல்லையா அந்த தொட்டி மேலே, அதை தான் இது செத்து கிடந்துச்சு, கோழிலாம் செத்து கிடந்துச்சு சொன்னோம் இல்லையா, அந்த லேடரில் ஏறினாங்கன்னா ஒரு சத்தம் கேட்குங்க, இன்னும் ஒரு சத்தம். ஏன்னா அது கொஞ்சம் பழமையான லேடர் தான் வச்சுக்கோங்க, இரும்புலையே அதோட அட்டாச் ஆகிருக்கும் அந்த கல்லில். அதில் யாரோ ஒருத்தவங்க ஏறுறது துண்டாக தெரியுது சத்தம். ஏன்னா இடமே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது. இந்த பசங்க சத்தம் கொடுத்தா மட்டும்தான், பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் ஃபேமிலி. ஸோ இடமே அமைதியாக இருக்கும்போது அந்த சத்தம் கேட்கும்போது 2 பேர் எந்திரிச்சிருக்கிறாங்க. இந்த லோக்கல்லேருந்து வர அந்த மணிங்கிற பையனும்
எபிங்கிற பையனும், இந்த ஊர்க்கார பையன் எபிங்கிற பையனும் எந்திரிச்சிருக்கிறாங்க. நமக்கு இந்த கதையை அனுப்பினார்லே அவரும் எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஷேடோ தெரிஞ்சிருக்குதுங்க. அதாவது இப்போ அந்த பக்கம் நான் கையை காட்டுறேன்னா இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு எனக்கு இங்கிட்டு ஷேடோ தெரியும் இல்லையா ரைட் சைடில், அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மேலே ஏறிட்டு இருக்கிற மாதிரி இந்த பக்கம் ஷேடோ தெரிஞ்சிருக்குது. இவங்க படுத்திருக்கிறது முன்னாடி, தொட்டி இருக்குது பின்னாடி. ஸோ அந்த தொட்டியில் யாரோ ஒருத்தவங்க ஏறுறாங்க, யாருன்னு தெரில. 2 பசங்களும் அமைதியாக எந்திரிச்சு மெதுவாக போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் இந்த பக்கம் அந்த ஷேடோ தெரியுது, யாரோ ஒருத்தவங்க ஏறிட்டு இருக்கிற மாதிரி ஷேடோ தெரியுது, சத்தமும் கேட்குது. இப்போ அந்த மணிங்கிற பையன் பதறி அடிச்சுக்கிட்டு, எனக்கு இப்போ சொல்லும்போது கூட புல்லரிக்குதுங்க, எபியுமே இதை சொன்னார், பதறி அடிச்சுக்கிட்டு அந்த மீதி இருக்கிற 2 பசங்களும் எழுப்பிட்டு கீழே ஓடி இருக்கிறாங்க. மேலே ஏதோ ஒன்று இருக்குடா, மொட்டை மாடல தாண்டா ஏதோ ஒன்று இருக்குது இந்த வீட்டில். ஈவினிங்காக காலேஜுக்கு போயிட்டு வந்து ஃபோன் பண்ணுவோன்னு சொன்னாங்க இல்லையா, காலையில் வேலையாக அவனுக்கு ஃபோன் போடுவோம்டா, முடிஞ்ச எப்போ கூட போடுறான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு ஃபோன் போயிருக்குது, ஆனால் அவர் எடுக்கலை. ஒரே ரூமில் 4 பேர் வந்து படுத்து தூங்கியிருக்கிறாங்க. தூங்கலை, இதை பற்றின பேச்சு போயிட்டு இருக்கு. யாருக்குமே தூக்கம் இல்லையாங்க அன்னைக்கு நைட்டு. காலையில் வேலையாக அவர் ஃபோன் போடுறோம், இந்த வீட்டை விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நைட் 2 பேராக தூங்குறாங்க, 2 பேர் முழிச்சிருக்கிறாங்க. மேலே என்னென்னமோ சத்தம் கேட்குது. மேலே மொட்டை மாடல யாரோ ஒருத்தவங்க ஓடுறாங்களாம், எதையோ கொண்டு எரியிறாங்களாம். அந்த இது மேலே ஏறுற மாதிரி இருக்கான். மேலே எந்த ஒரு பொருளுமே கிடையாது, ஆனால் எதையோ கொண்டு எரியிற மாதிரி இருக்குது. பாத்திரங்களை கொண்டு எரியிற மாதிரி இருக்குதான். அன்றைக்கி நைட்டு முழுக்க நிம்மதியான தூக்கம் இல்லாமல் அந்த நைட் அப்படியே போயிடுதுங்க. காலையில் ஒரு 6:30 மணி இருக்குமா. 6:30 மணிக்கெலாம் புரோக்கருக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னுமே அந்த ஆள் எடுக்க மாட்டேங்கிறான். 8 மணி ஆகுது, சண்டே அன்னைக்கு லீவு தான். 8 மணி ஆகுது, சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த இன்னொரு பையன், மணி இல்லை இன்னொரு பையன் இருக்கார் லோக்கல்லேருந்து வரவர், அவர் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன்டா நம்ம பாய் கடையில் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாருங்க. 3 பேர் தான் இருக்கிறாங்க, மணி, ஷரண், எபி. இப்போ ஷரண் காலையில் எந்திரிச்ச உடனேயும் போயிட்டு அந்த வாஷ் பேஷன் இருக்கு இல்லையா, பேசிக்கிட்டே ஃபேஸ் வாஷ் பண்ணுறாருங்க. என்னடா அவருக்கு ஃபோன் போட்டிங்களா என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காண்டி தண்ணியை தெளிச்சிட்டு என்னடா பேசிட்டீங்களான்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் கத்துறாங்க. ஷரண் மூஞ்சி முழுக்க பிளட்டு, ரத்தம். அவர் ஃபேஸ் வாஷ் பண்ண அந்த தண்ணி, அந்த டேப் வாட்டர்லேருந்து மறுபடியும் ரத்தங்க. இதை பார்த்த உடனேயுமே எபியும் ஷரணும் கத்திக்கிட்டு அவர் இன்னும் கத்துறாரு. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் மிரரில் பார்த்தா அவர் ஃபேஸ் முழுக்க பிளட்டுங்க. ஷரணுக்கு எப்படிங்க இருக்கும் அந்த பையனுக்கு? 3 பேருமே மேலே கூட போய் பார்க்கல. அதாவது எப்பயுமே மொட்டை மாடலேருந்து அந்த தண்ணி டேங்கை தான் போய் பார்ப்பாங்க, எதனால பிளட் வருதுன்னு சொல்லிட்டு. ஷரணுக்கு டவல் கிடைக்கல, அவரோட டிஷர்ட், எபியோட டிஷர்ட் ஒன்று கிடந்திருக்கு, அதை எடுத்து தொடச்சிக்கிட்டே ஓடி இருக்கிறாங்க வெளியே. பதறி அடிச்சுட்டு ஒரு எப்படிங்க இருக்கும்? கேட்ட எனக்கே இப்போ இதை கேட்குற உங்களுக்குமே ஒரு மாதிரி இருக்கும். ஸ்பாட்டில் இருந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அரண்டு வெளியே போய் நின்றுருக்குறாங்க ரோட்டில். வீடை பார்த்த மணிக்கு வெளியே நின்றுட்டு இருந்துருக்குறாங்க, பயந்து போய் மூஞ்செல்லாம் அப்படியே தொடச்சிட்டு இருந்திருக்காரு. பிளட்டு போகவே இல்லையா, ஒரு மாதிரி திக்னஸாக மூஞ்சே ஒரு மாதிரி ரத்த கலராக இருக்குது. என்ன தான் தொடச்சாலும் பிளட்டை வந்து ஒரு மாதிரி கலர் சாயம் அப்படி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது ஷரனோட முகம். இன்னொரு பையன் ஆர்எஸ் கண்ட்ரியில் வரும்போது இவங்க 3 பேர் வெளியே நிற்கிறாங்க. டேய் இந்த வீடு வேணாண்டா, அவனுங்க சொல்கிறது தான் உண்மை, இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, சரி அவருக்கு ஃபோனை போட்டுன்னு சொல்லிட்டு அந்த புரோக்கருக்கு ஃபோன் போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த புரோக்கர் எடுக்கிறாரு. நடந்தது எல்லாத்தையுமே ஒரே காலில் சொல்ல முடியாது, அவர் வரமாட்டார் இல்லையா. ஆனால் பார்ட்டி வச்சுருக்கோம் வீட்டில், பாட்டில்லாம் வாங்கி வச்சுருக்கிறோம், கொஞ்சம் வீடு வரைக்கும் வரீங்களாண்ணா, இன்னைக்கு சண்டே வைப் பண்ணுறோன்னு அப்படின்னா அந்த ஆளும் சிரிச்சுக்கிட்டே சரி தம்பி நான் வந்துடுறேன், மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுறேண்ணே, காலையிலேயே வந்துடுறேன், எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம் சாப்பாடுலேருந்து எல்லாமே சொல்லி பொய் சொல்லி அந்த ஆளை வர வச்சு இன்னும் திட்டுன்னு கிடையாது. என்னடா வீடை பார்த்து கொடுத்துருக்குற நீ, பசங்க எப்படி திட்டுவானு நான் அதை இதில் சென்சார் போட முடியாது, குழந்தைங்களாம் பார்க்குறீங்க. என்னடா வீடு பார்த்து வச்சுருக்கிற, ஏன்டா உனக்கு 25,000 ரூபாய் கொடுத்துருக்குறோம், அடிச்சிருக்கிறாங்க, என்னடா வீடு பார்த்து வச்சுருங்க வாடான்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற அந்த ஒரு டேப்பை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக பிளட்டு. தம்பி இருங்க என்னன்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டுருக்குறான். அவெல்லாம் வர முடியாது தம்பி, நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன், வாங்கி கொடுத்துட்றேன், ஓனர் என்னோடய ஃப்ரெண்டு தான், அதுக்கு இப்படிலாம் நீங்கள் ட்ரீட் பண்ணாதீங்க, வாங்க முதல்ல என்னன்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லி மேலே போய் பார்த்தா ஒரு புறா தலை இல்லாமல், அதாவது தலை தனியாக உடம்பு தனியாக பிளட்டோட உள்ளே கிடக்குதுங்க. இது எப்படி சாத்தியம்? இப்போ அந்த புரோக்கர் சொல்கிறான், எப்பா புறா செத்து போய் விழுந்ததுக்கெலாம் ஏன்பா நீங்கள் வந்து பயப்படுறீங்க, இதெல்லாம் சாதாரணப்பா, புறா விழுந்து செத்துச்சுன்னா இது நீங்கள் தொட்டியை வந்து கரெக்டாக மூடி வைக்கணும்ப்பா. யோ எதனா சொல்லிட போகிறேன், இப்படி தான் இன்றைக்கி கோழி தனியாக தலை இல்லாமல் கிடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தாலும் புறா உள்ளே விழுந்து செத்துச்சுன்னா ஏன் தலை மட்டும் துண்டாக கிடக்கணும், யார் பிச்சு போட்டது உள்ளே வந்து, இங்கே என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு, இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, எதனால் இந்த வீடை வாங்கினவர் வந்து ஃபாரினுக்கு போனார், இல்லை ஃபாரின் போனனால தான் இந்த வீடை கொடுத்தாரா, இல்லை இந்த வீட்டில் எதனா அமானுஷம் இருக்குங்கிறனால ஃபாரின் போனேன்னு போய் சொல்லிட்டு இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கிறானா, உண்மையை சொல்லுன்னு சொல்லி மிரட்டி கேட்குறாங்க இந்த லோக்கல்லேருந்து வர 2 பசங்களும். இப்போது
அந்த புரோக்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டில் ஆல்ரெடி ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடக்குதான். இந்த மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்னால தான் அந்த ஓனரை இந்த வீடை விட்டுட்டு அவர் வெளியே ஃபாரினுக்கெலாம் போகல. அவரோட சொந்த ஊர் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே தான் இருக்கிறாராம். லோக்கலில் இருந்துக்கிட்டே ஃபாரினில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு புரோக்கரை வச்சு பேசி அட்வான்ஸும் வாங்கி எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம பிருந்தாவன் நகர் பேய் வீடு ஒன்று சொல்லியிருப்போங்க, நாங்கள் அனுபவித்தது லைவாக. இந்த ஓனரோட இது சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் தாங்க வந்துச்சு. எங்களையும் இப்படி தான் ஏமாத்தினாங்க. ஓனர் வந்து லோக்கல்லே இருந்துக்கிட்டு நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், நீங்கள் அமௌண்ட்டு போடுங்க, அது போடுங்க, இது போடுங்க. அந்த ஓனர் பெரிய அதை அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு வழியாக இந்த வீட்டை விட்டு இந்த பசங்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. ஹாஸ்டலில் இன்னுமே அந்த பசங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் கட்டின ஃபீஸுக்கோட அமௌண்ட் இருக்குது ஹாஸ்டலில். ஸோ ஹாஸ்டலில் போயிடுறாங்க. போயிட்டு என்ன காரணம் சொன்னாங்க என்னெல்லாம் தெரில. ஏன்னா பொதுவாகவே இந்த காலேஜிலலாம் ஹாஸ்டலுக்கு காசு கட்டியிருக்கோம் அப்படின்னா வார்டனுக்கு பதில் சொல்லி ஆகணும், இல்லை நாங்கள் வெளியே போகிறோன்னா மொத்தமாக எழுதி கொடுத்துட்டு தான் வெளியே வருவோம். ஆனால் இவங்க சொன்னது என்கிட்ட, நாங்கள் வார்டன்கிட்ட பேசி, ஒருவேளை லோக்கலுங்கிறனால அவங்க லோக்கலில் இருக்கிற பசங்களே வந்துட்டு பேசி சமாளிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரில. அது பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய அது ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னது, அங்கே போய் நாங்கள் வார்டன்கிட்ட பேசிவிட்டு மறுபடியும் ஹாஸ்டல்லே ஜாயின் பண்ணிட்டோம். இந்த 2 பசங்க லோக்கல்லேருந்து வராங்க இல்லையா, அவங்க 2 பேருமே அவங்க வீட்டிலேருந்தே வர்றது, ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. இதுக்கப்புறமும் அந்த அமானுஷம் இவங்க 4 பேரையுமே தொடர்ந்து இருக்குதுங்க. இவங்களுக்கு கனவுல கெட்ட கனவாக காட்டுறது, திடீர்னு இவங்களுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி, இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது மேலே ஏதோ ஒரு உருவம் வந்து அமுக்கிற மாதிரி ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குது. இது எல்லாமே செமஸ்டர் எக்ஸாம் டைமில் நடந்தனால இவங்களால படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலைங்க. இந்த கதையை அனுப்புனார் இல்லையா எபி, ஷரண், திருச்சியிலேருந்து வந்த பசங்க, இவங்க 2 பேருக்குமே 2-3 அரியர் விழுகுது. ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே, காலேஜுக்கு சேர்ந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே 2-3 அரியர். இப்போது அவங்க அப்பா அம்மா, என்னடா ஆச்சு, நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டு அடம்பிடிச்சு போன காலேஜ், அடம்பிடிச்சு எடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஏன் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகணும், என்னாச்சு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க சமாளிச்சிடுறாங்க. அவங்க அப்பாக்கள் 2 பேருக்குமே சந்தேகம் வந்து வார்டன்கிட்ட வந்து இங்கே காலேஜில் வந்து கேட்கும்போது உண்மை தெரியுது. இந்த பசங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக வந்து ஹாஸ்டல்லே இல்லை, வெளியே போயிட்டானுங்க. உங்கள் அப்பாக்கள் 2 பேரும் இவங்களை அடிக்காத குறையாக கேட்டதுக்கப்புறமா இவங்களுக்கு நடந்த எல்லா அசம்பாவித அமானுஷத்தை பற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கதை இதோட முடியுதுங்க. எபி என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை என்னோடய ஸ்டைலில் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, எனக்கு இந்த வேலிடான டவுட் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காலேஜ் விஷயம் மட்டும்தான் லைட்டாக எனக்கு தட்டுச்சு, இடிக்குது. பட் ஓகே, அது ஒவ்வொருத்தவங்களோட குணாதிசயத்தை பொறுத்தது தான் இல்லையா. வார்டன் அதுக்கேற்ற மாதிரி இருந்தானா அப்புறம் ஏன் அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்கணும் இவங்க 2 பேரையும். சரி ஓகே, ஒரு வழியாக அவங்க என்ன சொன்னார் அப்படின்னா, எபி என்ன சொன்னார்னா, இந்த ஸ்டோரி சொல்லும் போது இந்த விஷயத்த சொல்லுங்கள் ப்ரோ, அதாவது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சில விஷயங்களை மறைக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி இந்த கதையை சொன்னவரோட ஒரிஜினல் பேர் வந்து எபி, ஷரண், மணி, இதெல்லாம் என்னோடய புனை பெயர்கள் தாங்க. அவங்க வந்து அவங்களோட நேமை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. நுங்கம்பாக்கம்னு சொன்னாலே எந்த காலேஜுன்னு தெரிஞ்சிடும் ப்ரோ, பட் எங்களோட நேமும் சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் எதனா அசம்பாவிதம் இல்லை அமானுஷம் இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அதை எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே லிங்க் கொடுக்குறேன், அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட ஸ்டோரியும் அடுத்தடுத்து வரும். தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, டைம் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க, ஆனால் உங்களோட ஸ்டோரியை வந்து நான் ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கலான்னு இருக்கேன், உங்கள்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பட்டு எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து என்கிட்ட அப்ரூவல் வாங்கி போயிட்டுருக்கனால கேட்குறவங்க எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து பர்சனலாக கேளுங்க, என்ன ஸ்டோரி என்ன விஷயங்கிறத தயவு செஞ்சு கேட்டுருங்க. நீங்கள் ஒரு ப்ரொடியூசரை வச்சோ இல்லை நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. லாஸ்ட்டில் காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக. என் சைட்லேருந்து வருதோ இல்லையோ, என்கிட்ட அதை அப்ரூவல் வாங்கினவங்க கிட்டேருந்து உங்களுக்கு காப்பிரைட் வரும். ஸோ எதுனாலும் கேட்டு முடிவு பண்ணி எடுங்க. ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் யூடியூப்லனாலும் போட போகிறீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு ஒரு கேஸாக வந்து முடிஞ்சிடும். இதை நான் பர்சனலாக சொல்கிறேன், எடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட அப்ரூவல் வாங்குங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டோரியுமே வேறு சைடு பெரிய டேரக்டர்ஸ்லாம் அவங்களோட படத்துக்கே சீன் என்கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. அதனால
அது தப்பாயிடும். அவங்களும் எடுத்து நீங்களும் எடுத்தீங்கன்னா அது அவங்க உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க. இது விஸ்காம் படித்த பசங்களுக்கும் இந்த டைரெக்ஷனில் இருக்கிற பசங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தம்பிங்களா. உங்களோட காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சிலர் வந்து என்கிட்ட நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்கன்னா நான் உங்ககிட்ட ஏடியாக ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான நேரம் இது கிடையாது தம்பிங்களா. நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றேன். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க. அந்த வேலையும் போயிட்டு தான் இருக்குது. ஸ்கிரிப்டெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் எல்லாரையுமே நீங்கள் கேட்டுறீங்க இல்லையா, என்கிட்ட கேட்டவங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்லேயே வந்து கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். அவங்க எல்லாரையுமே கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்டோரியோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. 100K சப்ஸ்கிரைபர்ஸை எப்படியாவது அடிச்சிடணும். என்னப்பா இன்னும் 1 மாதமா இப்படி தான் 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு 3 மாதம் போயிடுச்சு. தீபாவளின்னேன் ஃபஸ்ட்டு. தீபாவளிக்குள்ளே நம்ம 100K சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோன்னு, அடுத்து நியூ இயர்க்குள்ளே நம்ம 100K சப்ஸ்கிரைபர்னு, அடுத்து என்னோடய பிறந்த நாளுக்குள்ளே என்ன, இப்போ லவர்ஸ் டேன்னு சொல்லுவேன். குடியரசு தினம் இருக்கா அதையும் சொல்லுவோம். குடியரசு தினம் அடுத்து லவர்ஸ் டே. இல்லை அந்த அளவுக்குலாம் விட மாட்டீங்கன்னு தெரியும் கண்டிப்பாக. ஏன்பா சிரிக்கிற? ஆமாங்க, 3/4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறாங்க. நம்மளோட கோஸ்டீஸில் ஒரு தம்பியை போய் இப்போ நான் பார்த்து ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பேன். அவனுமே வந்து அவ்வளோ மிகப்பெரிய ஃபேனுங்க. எல்லா வீடியோவும் பார்த்துட்டு என்கிட்ட எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுவான். என்னோடய நம்பர் கிடைச்சதுக்கப்புறம் என்கிட்டையும் வந்து நல்லா பேச ஆரம்பித்தான். இப்போ அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ தான் வந்து பார்க்குறேன் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருந்துருக்குறான். அவ்வளோ ஆர்வத்தில் பார்த்துட்டு இருந்தேன்னா, அந்த மாதிரி ஆர்வத்தில் யாரும் பார்க்காதீங்க. சரி, ஆர்வத்தில் பாருங்கள், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு பாருங்கள். பாய். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் எந்த சக்தியாலையும் நம்மளை தடுக்க முடியாது. வெளியே போயா முதல்ல. என்னப்பா ஐயோ அநியாயம் பண்ணுறியா நீ? ஆல்ரெடி நேற்றே போட வேண்டிய வீடியோயா அது. ஏண்டா இதென்ன டெவில்ஸ் கிச்சனா இல்லை பல்லாஸ்பத்திரியாடா? எப்பா அவனை வாங்குப்பாத. என்னையா சிரிக்காத. மணிங்கிற லோக்கலில் இருக்கிற பையனும் அந்த அதுக்கு தாண்டா உட்காந்துருக்குறேன் இங்கே இந்த ரூமில். இங்கேப்பா என்னாச்சு? என்னையா வேணும்? கழிவுடா டேய், அது போன வீடியோடா. எல்லா வீடியோ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காத அர்ஜுன். ஏன் அர்ஜுன்? கொசுவா? கொசு இல்லை, அது தூசி. வா அப்பா கிட்ட வா. வாயா மேலே ஏறிக்க. வா மேலே ஏறு. சொல்லு. ஹலோ கோஸ்டீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிறன்னு 2 சரி பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. கட்டி வைங்க இல்லையா, தட்டி விட்டுருங்க. ஓகே. கதை சொல்லிட்டானா? சரி, என்ன கதை சொல்கிறாரு அப்பா? பேய் கதையா? உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். பார்த்தீங்களா, சிறுசுலேருந்து பெருசு வரையும் நம்ம கதை கேட்டு. சரி, ஃப்ளைங் கிஸ் கொடு. ஃப்ளைங் கிஸ் கொடு. அங்கே கொடுத்துரு. லவ் யூ சொல்லிடு எல்லாருக்கும். ஆமாம், அபிலுனா லவ் யூ. எல்லாருக்கும் ஹாப்பி காணும் பொங்கல். காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க. கீழே விழ போதா? விழுக்காதியா அது? ஐயா சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே அப்பா போகிறேன். நீங்கள் இது இப்போ நீங்கள் முதல்ல பேசுனது ப்ளூ பர்ஸில் கடைசியாக தான் வரும். ஆமாம். அட பாவி, உனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு அடா பாவிங்கிற? அப்படிதான் பண்ணுவோம் நாங்கள். ஃபஸ்ட்டே போட்டோன்னா நான்ப்பா பேய் கதையா? சரி, பேய் கதைக்குள்ளே போகலாமா? உனக்கு பிடிக்குமா? ஆனால் அப்பா உன்னை உள்ளே உட்கார விட மாட்டேன். ஓடிடு வெளியே போ. ஏன்?
இங்கே கதை சொல்ல இங்கே உட்காருங்க கதை சொல்லு. சரி நீ சொல்லு, கதை சொல்லு, நீ ஒரு கதை சொல்லு பார்ப்போம். உள்ள ஊர்லையா? ஊர்ல ஆ, கார் இருந்துச்சா கார் இருந்துச்சாமா. கார் இருந்துச்சா? ஆ, அடுத்து ஜிசிபி இருந்துச்சா ஜேசிபி இருந்துச்சா? வேற லாலி இருந்துச்சு லாரி இருந்துச்சா? வேற ஜிசிபி இருந்துச்சு அதான் ஜேசிபி தான் ஆல்ரெடி இருந்துச்சு. அது எல்லாம் என்ன பண்ணுச்சு? அது எல்லாம் என்ன பண்ணுச்சு? ஊரில் என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு கேன் இருந்துச்சு கிரேன், பில்டிங் கட்டுற கிரேன் இருந்துச்சான். வேற அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவாங்க ஊரில்? ஊரில் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் வச்சு? தூக்கம். அப்பா ஆ, என்னப்பா திட்டிடுவியா? இருந்துச்சு என்னப்பா? இருந்துச்சு புல்டோசர் இருந்துச்சு. புல்டோசர் இருந்துச்சா? ரோட்டில் பார்த்தோமா? ஆ, சரி அப்பா பர்த்டேக்கு எங்கே போனோம்? நீச்சல் நீச்சல் ஸ்விம்மிங் பூல் போகணும். ஆனால் நீ ஸ்விமிங் பூல்ல குதிக்கிறியா? வேணாம் ஏன் கதை சொல்லிட்டோம்மா கதை சொல்றியாமா? சரி கதை சொல்லு, நீ கதை சொல்லு. கதை இருந்துச்சு தாயத்து எங்க கழட்டி கழட்டி போடாதான் சொல்லியிருக்கிறேன்ல. கழுத்தை பிடிச்சி இப்படி நெரிக்கிறான் நமக்கு. சரி ஓகே போ, நான் கதை சொல்கிறேன். வா, சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிட்டு ஆரம்பிப்போமா கதை? ஹலோ, நான் வந்துட்டீங்களாண்ணா? அப்பா ம், ஆ அப்படி தான் சொல்லணும். அப்படி சொல்லணுமா? சரியா? ஓ பெரிய மனுஷா, போன வீடியோலேயே நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து படாத பாடுபடுத்திட்டீங்க நீ. ஆமாம் ஆமாம் அப்படித்தான். ஆ, கதை சொல்லு. கதை சொல்லவா? சரிப்பா சாரிப்பா. அவன் தானேப்பா டிஸ்டர்ப் பண்ணான் முதல்ல. இப்போ நான் அவன்கிட்ட பேசிட்டேன், அப்படியே மாற்றிட்டான். ம், நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது நம்ம பேசிடலாம் ஈவினிங்கா. வீட்டுக்கு வரும்போது அவரையுமே கூட கூப்பிட்டு வந்துடலாம். டேய் டேய் ஏய், எவன்டா அவன் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஆஃப் பண்ணுறாத. யோ ஆஃப் பண்ணியா? ஆஃப் பண்ணுப்பா அதை வாங்கி. யோ என்னையா பண்ணுற? இவனெல்லாம் லேசர் லைட் வாங்கி கொடுத்தா கண்ணிலே அடிப்பான் போல. இல்லை டார்ச் லைட் யாரை கிட்ட எடுத்த? என்னடா புதுசு புதுசாக ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டை டெய்லியும் தூக்கிட்டு வந்தால் என்னடா பண்ணுறது உன்னை வச்சுக்கிட்டு? நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருந்தேன். ம்